Hi, sweetie. I love you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சாரா அல்ஃபா பேசுகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி வர்க்கலா போகிறோம். ஸோ ட்ரெயினில் தான் போகிறோம். அதனால் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இனி கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். ட்ரெயின் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்முக்கு தான் வரும். ஸோ அதனால் படி ஏறி வந்துட்டு இருந்தோம். அம்மா வரும்போது அங்கே ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் வந்து குளிரில் அவ்வளோ சுருண்டு ஒரு மாதிரி படுத்திருந்தது. பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பாவம் குளிரில் படுத்திருந்தது. ட்ரெயினுக்குள்ளே ஏறியாச்சு. ட்ரெயினில் வேறு எதுவும் வீடியோ எடுக்கலை. வர்க்கலா ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இறங்கியாச்சு. ட்ரெயின்லேயே சாப்பிடலான்னு அம்மா இட்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் சாப்பிடலை. ஸோ இப்போ ஸ்டேஷனில் வச்சு சாப்பிட போகிறோம். அம்மா டேப் எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே உட்காந்துடலான்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல கை கழுவ வந்தாச்சு. கை கழுவ வந்தால் இங்கே டேப்பில் தண்ணி இல்லை. கடைசியில் பார்த்தா நாங்கள் வச்சுருந்த பாட்டிலில் இருந்த தண்ணி வச்சு தான் கை கழுவ வேண்டியதாக போச்சு. ஸோ இனி நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடுன்னு பார்த்தாலே தெரியும். இட்லி சாம்பார் சட்னி தான். இட்லி சாம்பார் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் உட்காந்துருந்த இடம் பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு நானும் அம்மாவும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா, அக்கா கேரளாலேருந்து ட்ரெயினில் வந்துட்டு இருந்தா. ஸோ வர்க்கலா ஸ்டேஷனில் ஸ்டாப் பண்ணதும் அவள்கிட்டேருந்து ஒரு புக்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அப்படியே அவள்கிட்டேருந்து புக்ஸை வாங்கிட்டு ஆட்டோவில் ஏறிட்டோம். ஆனால் அந்த புக்கை வாங்குறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. பெரிய அறிவாளிகளாக நாங்கள் கோச்சு சீட்லாம் எங்கே ஸ்டாப் வரும்னு பார்த்தோம். ஆனால் மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நம்பர் பார்க்காம விட்டுட்டோம். ஸோ லாஸ்ட் 5 மினிட்ஸில் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் தான் அவசரமாக படியேறி போய் புக்கை வாங்கினேன். இதில் வேற எங்கள் அக்கா தூங்கிட்டா. அவள் எந்திரிக்கலாம் அவ்வளோதான். ஸோ ஒரு வழியாக புக்கை வாங்கியாச்சு கைஸ். இனி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா கிளிஃபுக்கு தான். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து 3 o'clock தான். அது வரைக்கும் வர்க்கலா கிளிஃபு அங்கே இங்கேன்னு சும்மா சுற்றி பார்க்கலாமேன்னு அம்மா சொன்னாங்க. ஏன்னா டைம் இருக்கா, அதனால தான். வர்க்கலா கிளிஃபுக்கு வந்தாச்சு கைஸ். ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய பேரை பார்க்கல. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து ஆட்டோலலாம் போக முடியாது. நடந்து தான் போகணுன்னு சொன்னனால நடந்து வந்துட்டு இருந்தோம். ஆனால் அம்மாவுக்கு வேறு கால் வலி இருக்கனால போக முடியுமான்னு தெரியலை. ஸோ அடுத்ததாக ஆட்டோவே பிடிச்சிட்டோம். ஆட்டோலேயே போயிடலாம் அப்படின்னு. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒன்றுமே பார்க்காம போனால் எப்படி? ஸோ அதனால் சும்மா ஆட்டோலையாவது போய் பார்த்துட்டு வரலான்னு ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். அப்புறமா அம்மா அந்த ஆட்டோக்காரன்ட்ட வேறு எங்கே போகலான்னு கேட்டப்ப பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே நல்லா தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அடுத்ததான் அங்கே போயிட்டோம். எங்கள் ஊர் கடல் இதோட அழகாக இருக்குமா பீச்சு. ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் பார்த்தப்போ அவ்வளோ அழகாக தெரியலை. என்னமோ தெரியலை, ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகலை. சரி இங்கேயும் வந்தாச்சு, இனி பார்த்தாச்சுன்னு இருக்கும்ல. ஸோ அதனால் வந்தாச்சு. இனி சீக்கிரமே அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஆனால் என்ன தான் இருந்தாலும் எந்த கடலில் அலையை பார்க்குறதுனாலும் அது ஒரு தனி ஃபீல் தான். அப்படியே இருந்து கடலோட அழகை ரசிக்க நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு டைம் இல்லை. இன்னொன்று கொஞ்சம் பேர் சர்ஃபிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்க சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பேர் விழுறதும் சிலர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கும் சர்ஃபிங் பண்ணணும்னு ஆசை வந்துட்டு டைம் இல்லாதனால எங்கேயும் ஒழுங்காக பொறுமையாக இருந்து பார்க்க முடியலை. இருந்தாலும் இருக்கிற டைமில் வேறு எங்கேயாவது சும்மா பார்க்கலான்னு அம்மா சொன்னதுனால அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். அம்மாவால் வேறு நடக்க முடியலையா ரொம்ப, அதனால தான் கஷ்டமாக இருந்துச்சு. போட்டிங்க்கு எவ்வளோ தானே கேட்க போனப்போ வேறு யாருக்கும் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை சும்மா வீடியோ எடுப்போமேன்னு எடுத்தேன். அப்புறம் இங்கெல்லாம் போட்டிங்க்கு ரொம்ப வெரைட்டி இருக்குது. அந்தளவுக்கு ஒர்த்து இருக்குமான்னு தெரியல. ஏன்னா எங்கள் ஊரில் கிளாஸ் போட்டெல்லாம் போய் அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் அது. அந்த ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ப்ரோக்ராம் இன்னும் ஆரம்பிக்கலை, நிறைய டைம் இருக்குது.
ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ நாங்க வேற இன்னும் சாப்பிடல. இனி தான் சாப்பிடணும். அங்க இருக்கவங்கலாம் நாங்க சாப்பிடலன்னு சொன்னதுமே கொண்டு குருகுலம் அங்க விட்டாங்க. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த இடம் பேரு ஒழுங்கா தெரியல. ஸோ அவங்களோட ஒரு ஆசிரமம் மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுதான் பார்த்துக்கோங்க. இது வந்து மலையாளத்தில மடம்னு சொல்லுவாங்க. அங்க தான் கொண்டு விட்டாங்க. உங்க யாருக்காவது இந்த இடத்தோட பேரு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. போன எனக்கே தெரியல. கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. போன எனக்கே தெரியலன்றப்ப. சாப்பிட்ட அப்புறம் எகைன் அங்க ப்ரோகிராம் நடக்கிற இடத்துக்கே வந்துட்டோம் ஆட்டோல. ஸோ இன்னும் ப்ரோகிராம் ஆரம்பிக்கல. இன்னும் டைம் இருக்கு போல. இன்னும் குருஜி, அப்புறம் சுவாமிஜி கொஞ்சம் பேர்லாம் வர வேண்டியிருந்தது. நாங்க வெளிய வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆக போகுது. நெறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. വിശിഷ്ട വ്യക്തികളെ ഉടൻ ആരംഭിക്കുകയാണ്. മാനവോത്കർഷത്തെ ആധാരമാക്കി പരാവർത്തനം ചെയ്ത മധുര വായനയാണ് അകംപൊരുൾ. ശ്രീ CH മുസ്തഫ മൗലവി എഴുതുന്ന ഖുറാൻ അകംപൊരുൾ മാനവിക വ്യാഖ്യാന ഗ്രന്ഥ പരമ്പരയിലെ 5ാം വോള്യം ഇന്നിവിടെ പ്രകാശിതമാവുകയാണ്. അകംപൊരുൾ മതവായനയിൽ നിന്ന് മാനവിക വായനയിലേക്ക് ഭാഷ്യം തീർക്കുന്നു. ശുദ്ധിവാദത്തിൻ്റെയും മേന്മാവാദത്തിൻ്റെയും ഇടുങ്ങിയ പ്രതലത്തിൽ നിന്ന് ആത്മജ്ഞാനത്തിൻ്റെ നടരാജഗുരുവിനാൽ സ്ഥാപിതമായ നാരായണ ഗുരുകുലത്തിൽ ഖുർആൻ അകംപൊരുൾ 5ാം വോള്യം പ്രകാശനം ചെയ്യപ്പെടുന്നു. ഇതൊരു ചരിത്രം. അകംപൊരുൾ ശ്രീ CH മുസ്തഫ മൗലവി എഴുതുന്ന ഖുറാൻ അകംപൊരുൾ മാനവിക വ്യാഖ്യാന ഗ്രന്ഥ പരമ്പരയിലെ 5ാം വോള്യം ഇന്നിവിടെ. അഖിലേശ്വരനല്ലയോ സകല സ്തുതിയും പരമകാരുണ്യവാൻ കരുണാനിധിയെ വിധി പറയും ദിവസത്തിനേകാധിപനെ നിയതമാരാധിപ്പൂ ഞങ്ങളങ്ങയെ മാത്രം. நான் வந்து பீஸா தான் சும்மா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஃபுல்லா கன்டினியூஸா எடுக்கல. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரோகிராம வந்து ஃபுல்லா கன்டினியூஸா பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். மறக்காம பாருங்க. പ്രസിഡന്റ് ശ്രീനാരായണ ധർമ്മസംഘ ട്രസ്റ്റിൻ്റെ പ്രസിഡന്റ് എന്ന നിലയിൽ ശിവഗിരി മഠം മുന്നോട്ട് വയ്ക്കുന്ന സാമൂഹിക പ്രസക്തമായിട്ടുള്ള അല്ലെങ്കിൽ ആത്മീയ തലത്തിലുള്ള എല്ലാ പ്രവർത്തനങ്ങൾക്കും നേതൃത്വം നൽകുന്ന വ്യക്തിത്വമാണ്. സാമൂഹിക പ്രസക്തിയുള്ള ഏതു കാര്യത്തിലും തൻ്റേതായിട്ടുള്ള നിലപാടുകൾ, അഭിപ്രായങ്ങൾ യാതൊരു മടിയും കൂടാതെ തുറന്നു പറയുന്ന വ്യക്തിത്വത്തിൻ്റെ സമയ സ്നേഹാദരപൂർവ്വം അതുപോലെ ശാരദാനന്ദ സ്വാമി, ഋതംബരാൻ സ്വാമി 3 പേര് ഇന്ന് ഇവിടെ പ്രോഗ്രാം നടത്തുന്നതിലേക്കായി നിർലോഭമായിട്ടുള്ള അവരുടെ സഹകരണം നൽകിയിട്ടുണ്ട്. അവരുടെ അഭാവത്തിൽ അവരെ ഈ യോഗത്തിലേക്ക് ഹൃദ്യമായി സ്വാഗതം ചെയ്യുന്നു. മുൻ ഡയറക്ടർ എന്ന നിലയിൽ വിവിധ രംഗങ്ങളിൽ നാടകവും അതിൻ്റെ സംവിധാനം എല്ലാ രംഗങ്ങളും പ്രശസ്തനായിട്ടുള്ള അദ്ദേഹത്തെ ഈ യോഗത്തിലേക്ക് ഹൃദ്യമായി സ്വാഗതം ചെയ്യുന്നു. ഇന്നിവിടെ അപ്പോൾ ഒരു വശത്ത് വിഗ്രഹാരാധന നിഷിദ്ധമാണെന്ന് എന്ന് സിദ്ധാന്തിക്കുകയും മറുവശത്ത് ഇസ്ലാം മതത്തിനകത്ത് തന്നെ കയറി സ്ഥാനം പിടിക്കുകയും വകുപ്പ് ഡയറക്ടർ നിർവഹിക്കാൻ പോകുന്നത് ഭരണരംഗത്തും കലാ സാംസ്കാരിക രംഗങ്ങളിലും പ്രഭ ചൊരിഞ്ഞു നിൽക്കുന്ന ഡോക്ടർ ദിവ്യ S. അയ്യർ. കാണാൻ ഏറെ നാമെല്ലാം നേരിട്ട് കാണാൻ ആഗ്രഹിച്ചിരുന്ന വ്യക്തി. എളിമയിലുണ്ട് ഉയരങ്ങൾ എന്ന യോഗാത്മക സൗന്ദര്യം അനുഭവവേദ്യമാക്കി തരുന്ന ഡോക്ടർ ദിവ്യ S. അയ്യർ IAS മാഡത്തെ ഈ ചടങ്ങിൻ്റെ ഉദ്ഘാടന കർമ്മം നിർവഹിക്കുന്നതിനായി ഏറെ ആദരപൂർവ്വം ക്ഷണിച്ചുകൊള്ളുന്നു.
ട്ടുള്ള എല്ലാ ഗുരുശ്രേഷ്ഠന്മാർക്കും സ്നേഹപൂർവം വന്ദനം. ഈ വേദിയിൽ വന്നിരിക്കുവാനും ശ്രീ CH മുസ്തഫ മൗലി അവർകളുടെ ഖുറാൻ അകമ്പൊരുൾ മാനവിക വ്യാഖ്യാനം 5ാം വോള്യം പ്രകാശനത്തിന് ഈ ചടങ്ങിന് സാക്ഷ്യം വഹിക്കുവാനും എനിക്ക് അവസരം നൽകിയ എല്ലാവർക്കും ആദ്യം തന്നെ ഹൃദയത്തിൻ്റെ ഭാഷയിൽ നന്ദി രേഖപ്പെടുത്തട്ടെ. നാരായണ പ്രബോധന ധ്യാന യജ്ഞങ്ങൾ നടത്തി ലക്ഷക്കണക്കിന് ജനങ്ങളെ ആധ്യാത്മികതയിലേക്ക് നയിച്ച സ്വാമികൾ നിരവധി രാഷ്ട്രങ്ങൾ സന്ദർശിച്ചിട്ടുണ്ട്. സ്വാമികളുടെ നേതൃത്വത്തിൽ വത്തിക്കാനിൽ മാർപ്പാപ്പയുടെ സാന്നിധ്യത്തിൽ നടന്ന ലോക മത പാർലമെന്റും ഓസ്ട്രേലിയൻ പാർലമെന്റിൽ നടന്ന ഗുരുദർശന സെമിനാറും അന്താരാഷ്ട്ര ശ്രദ്ധ നേടി. പ്രഭാഷകനും തികഞ്ഞ സംഘാടകനുമായ സ്വാമികൾ മുസ്തഫ മൗലവിയോടും അകം പൊരുളിനോടും നിറഞ്ഞ സ്നേഹവും കരുതലും നിർലോഭം നൽകിക്കൊണ്ടിരിക്കുന്നു. ഭദ്രം പശ്യേമി മാക്ഷവർഗജത്രാഃ സ്ഥിരൈരംഗൈസ്തുഷ്ടുവാം സ്വസ്തനോഭിഃ. വേദി വിടുന്നതിന് മുമ്പ് ഒരു കാര്യം സൂചിപ്പിച്ചോട്ടെ. സ്വാമിയുടെ 68ാമത് പിറന്നാളാണ് തിങ്കളാഴ്ച, രേവതി നക്ഷത്രം. പലരെയും ഒരുപക്ഷെ നേരിട്ട് അല്ലാതെ ക്ഷണിച്ചിട്ടുണ്ടാവും. ഈ നിറഞ്ഞ സദസ്സിൽ സ്വാമിക്ക് ജന്മദിന ആശംസകൾ എല്ലാവരും വേണ്ടി നേരിടും. ഖുറാൻ അകമ്പൊരുൾ മാനവിക വ്യാഖ്യാനം ഗ്രന്ഥം പരിചയപ്പെടുത്തുന്നത് ആകാശവാണി പ്രകാശന കർമ്മം നിർവഹിക്കുന്നത് ശ്രീ സുനിൽ പി ഇളയിടം ആണ്. പുസ്തകം ഏറ്റുവാങ്ങുന്നത് ശ്രീ ഷൗക്കത്ത് അവർകളാണ്. ഇവർ രണ്ടുപേരെയും ക്ഷണിച്ചോളൂ. പ്രഭാഷണ കലയിൽ തൻ്റെതായ ശൈലി രൂപപ്പെടുത്തിയ സുനിൽ മാഷ് ഈടുറ്റ ഗ്രന്ഥങ്ങളുടെ കർത്താവാണ്. സാമൂഹിക സാംസ്കാരിക രംഗങ്ങളിൽ ശ്രദ്ധേയമായ ഇടപെടലുകൾ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്ന വ്യക്തിത്വം. കേരളീയ സാംസ്കാരിക പ്രിയങ്കരനായ ഡോക്ടർ സുനിൽ പി ഇളയിടം ഈ വേദിയിൽ ഖുറാൻ അകമ്പൊരുൾ 5ാം വോള്യം പ്രകാശനം ചെയ്യുന്നു. ആദരണീയരായ സുഹൃത്തുക്കളെ, മുഹമ്മദ് മുസ്തഫ മൗലവി തയ്യാറാക്കിയ മാനവിക വ്യാഖ്യാനം பிரகாசனம் செய்யான் കഴിயும். ப்ரோக்ராமில் ஃபுல்லாக கவனிச்சேன்லாம் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கவனித்தாலும் வீடியோ கம்மியாக தான் எடுத்து. ஸோ ஒரு ஃபீட்பேக் கேட்டாங்க, அதையும் எழுதி கொடுத்தாச்சு. ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணணும், வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிரும். ஸோ அதனால் இப்போவுமே கிளம்பிட்டோம். പ്രത്യക്ഷപ്പെട്ട് അത് നിലനിന്ന് വീണ്ടും ഫ്ലീറ്റിംഗ് സ്വഭാവമാണ്. ഇങ്ങനെ ആചാരങ്ങളായി പോകുന്നത്. മൗലവിയുടെ പുസ്തകം പരിശോധിച്ചാൽ കൃത്യമായ 2 ധാരകൾ സമന്വിതമായി ഒഴുകിക്കൊണ്ടിരിക്കുന്നത് കാണാം. അദ്ദേഹം கிளம்ப போகிறீங்கன்னா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சாப்பிட தோணலை. ஸோ அதனால் நாங்கள் டீ மட்டும் குடித்தோம். இனி எல்லாரையும் பார்த்து போகிறோன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். കടലാസിൽ ഭംഗിയായി അച്ചടിച്ചിട്ടുള്ള വലിയ ரிட்டர்ன் போகும்போது இப்போ பஸ்ஸில் தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஆட்டோ கூப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போயிட வேண்டியதுதான். ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறியாச்சு. இனி வீடு போய் சேர வேண்டியதுதான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.